ஜெபிக்கலாம். எங்கள் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்க சுவாமி எசேக்கியாவின் வரலாற்றின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய காரியங்களை விளங்கி கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்துல தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பற்பல சூழ்நிலைகளிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல உங்களுடைய பிரசனத்தினாலையும் உங்களுடைய ஆளுகையினாலையும் இந்த இடத்தையும் இந்த நேரத்தையும் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தையையும் உம்மை நோக்கி திருப்ப உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. வசனங்களை ஏற்றுக்கொள்ள எங்கள் மனதை திறந்தரலும், அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நேரத்துல தடையில்லாம சுவாமி ஆண்டவரே இந்த தியானத்தை நடத்த, இந்த தியானத்தை நாங்க அவரை அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் எவ்ரிவன் to the study. சரி, நாம இப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 38ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 36, 37, 38, 39 இந்த 4 அதிகாரங்களுமே ஒரு வரலாற்று பகுதி, வரலாற்றை குறிக்கிற வரலாற்று சம்பவங்களை குறிப்பிடுகிற அதிகாரங்கள். இது ஒரு தீர்க்கதரிசி பொதுவா தீர்க்க தரிசன புத்தகத்துல வரலாறு செய்திகள் அதிகம் வராது. தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்புகள், அறிவுரைகள் இதுதான் இருக்கும். ஆனா இங்க நாம பாக்குறது இந்த அதிகாரத்துல இந்த 4 அதிகாரங்களிலும் ஒரு வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிறோம். என்ன வரலாற்று நிகழ்வுகள்னா எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில நடந்த வரலாற்று நிகழ்வுகள். இதை நான் ஏற்கனவே சொன்னது போல 2 ராஜாக்களின் புத்தகத்திலும் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலும் இதை குறித்து வாசிக்கிறோம். நல்ல விவரித்து அங்கேயும் எல்லா காரியங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இப்போ இந்த 38ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது திரும்பவுமாய் ஒன்றை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எசேக்கியா தன் வாழ்க்கையில 3 நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்தித்தார். முதலாவது, வெளிநாட்டிலிருந்து, அதாவது தன்னுடைய நாட்டை சுற்றி இருக்கிற வெளிப்புறத்தில் இருக்கிற வல்லமையான அசீரிய ராஜாக்களின் மூலமாக நேரிட்ட ஒரு நெருக்கடி. இரண்டாவதாக, அவருக்கே அவருடைய சரீரத்திலே நேரிட்ட நெருக்கடி, பிசிக்கல் கிரைசிஸ். மூன்றாவதாக, அவருடைய நாட்டுக்கு வந்த தூதுவர்கள்னால அம்பாசடர்ஸ்னால நேரிட்ட நெருக்கடி. அந்த எல்லா நெருக்கடியையும் எசேக்கியா எப்படி சந்தித்தார் என்பதை தான் இந்த அதிகாரங்களில வாசிக்கிறோம். இந்த முதல் நெருக்கடியை குறித்தும் அதை எப்படி அவர் சந்தித்தார் என்பதையும் இந்த 36, 37ஆம் அதிகாரங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. 37ஆம் அதிகாரத்துல the power of prayer, God's faithfulness, God's sovereignty, எசேக்கியாஸ் trust in God, எசேக்கியாஸ் humility, இதெல்லாம் நம்ம விவரமாய் 37ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஒரு ராஜாவா இருந்தா கூட அவர் தன்னை தாழ்த்தி போய் அந்த லெட்டரை கொண்டு போய் ஆலயத்துல வைத்து அவிதமாய் அவர் ஜெபித்ததை குறித்து நம்ம அங்கு பார்த்தோம். இப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு பிசிக்கல் பர்சனல் கிரைசிஸ். இப்ப இதை என்ன செய்யறாரு, எப்படி சந்திக்கிறாருன்னு இந்த அதிகாரத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். 38ஆம் அதிகாரத்துல பார்க்க இருக்கிறோம். 38ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது Isaiah chapter 38.
இந்த 38ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியாவுடைய சுகவீனம், அவருடைய ஊக்கமான ஜெபம், சுகத்துக்காக அவர் ஏறெடுத்த ஊக்கமான ஜெபம், அதற்கு ஆண்டவரினுடைய அற்புதமான பதில், இதை அதிகமாய் கோடிட்டு சொல்லக்கூடிய விதத்துல எசேக்கியாவின் விசுவாசமும் கர்த்தருடைய இரக்கத்தையும் ஜெபத்தின் வல்லமையையும் இந்த 38ஆம் அதிகாரத்துல பார்க்க இருக்கிறோம். 37ஆம் அதிகாரமும் ஒரு ஜெபத்துக்கு பதில், ஜெபத்தின் வல்லமை. ஆனா அங்கு ஏறெடுத்த ஜெபம் என்னவென்றால் தேசத்துக்காக அவர் ஏறெடுத்த ஜெபம், தன் ஜனங்களுக்காக ஒரு ராஜாவாக ஏறெடுத்த ஜெபம். இங்கே ஒரு தனி மனிதனாக, ராஜாவா இருந்தாலும் ஒரு மனிதனாக, அது அவருக்கு நேரிட்ட வியாதி நிமித்தமாய் அவர் ஏறெடுக்கிற ஜெபம். இப்போ ராஜாவானா ஏறெடுத்த ஜெபமானாலும் சரி, இந்த ஜெபமானாலும் சரி, நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஜெபமாக தான் அது அமைந்திருக்கிறது. நாமும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ அவர் எப்படி ஜெபித்தார், எப்படி தன்னை தாழ்த்தினார், எப்படி கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலளித்தார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இவர் தன்னுடைய பிரச்சனைக்காக வராரு. இது நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் இந்த மாதிரி நெருக்கடிகள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. அப்போ எப்படி அதை மேற்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, பாருங்க, ஏசாயாவை அவன் கூப்பிடல. முந்தின தடவை போன அதிகாரத்துல அவன் ஏசாயாவை கூப்பிட்டு அவனை தேடி போய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும்படி சொன்னார். ஆனா இங்க அவர் கேட்கவே இல்லை. அவர் கஷ்டப்பட்டு படித்திருக்கிறாரு. ஆனா ஏசாயா வந்து அவருக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யோசிச்சு பார்த்தோம்னா, how would be our ரெஸ்பான்ஸ்? நாம எப்படி அதை இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வோம், எப்படி அதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் தெரியல. ஆனா ஒன்று, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, தேசம் வந்து நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அந்த அத அந்த நெருக்கடி இன்னும் முடியல, அந்த நெருக்கடி இன்னும் தீரல. நம்ம ஒருவேளை 36ஆம் அதிகாரத்திலே 37ஆம் அதிகாரத்திலேயே நாம வந்து அந்த 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்ட செய்தியை வாசித்தாலும் கூட அநேக வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 36, 37 அதிகாரங்களுக்கு அந்த சம்பவங்களின் சமயத்திலேயே தான் இந்த 38ஆம் அதிகாரத்தின் சம்பவமும் நடந்தது என்று சொல்றாங்க. அதாவது அவருக்கு இந்த வியாதி வந்து முழுமையா எருசலேம் விடுவிக்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது அந்த சங்காரம் நடக்கிறதுக்கு முன்பாகவே இவருக்கு இந்த வியாதியும் வந்து விட்டது என்று அநேகர் சொல்வதை நாம் கேட்கிறோம். எப்படின்னாலும் இவர் வந்து அந்த சமயத்துல ஜெபிக்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ நெருக்கடியான சூழ்நிலை, வெளியே ராஜ்யத்திலையும் நெருக்கடி, தனக்கும் ஒரு பயங்கர சூழ்நிலை. அதுல கேட்ட செய்தி ஒரு நீ சீக்கிரம் பிழைக்க மாட்டே, சீக்கிரம் மரித்து போவீர். இது வந்து எசேக்கியா எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. ஆனா அவனுக்கு அதை நம்ம பார்க்குறோம், அதனால அவன் பாதிக்கப்பட்டான்னு பார்க்குறோம். ஆனா இதுல நாம என்ன பார்க்குறோம்னா, கர்த்தர் அவன் மேல் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருந்தார். யாருக்குமே மரண நாள் தெரியாது. நம்ம எல்லாருக்கும் மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று மாத்திரம்தான் தெரியும். ஆனா எப்போ அந்த மரணம் நேரிடும் என்று யாருக்குமே தெரியாது. எத்தனை செய்திகளை நம்ம பார்க்குறோம், எத்தனை பேருடைய டெத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இப்போதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க, அப்படியே சாஞ்சிருவாங்க. நிறைய பேர் தூக்கத்திலேயே மரித்து போகிறது. எத்தனையோ காரியங்கள் அப்படி நம்ம கேள்விப்படுறோம். வெகு சிலரே வியாதிப்பட்டு
கொஞ்ச நாள் இருந்து ஒரு ஆயத்தத்துக்குள்ள போய் அப்புறம் சாகுறாங்க. அநேகர் திடீரென்று சடுதியில மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இங்க கர்த்தர் உண்மையாகவே எசேக்கியா மேல அதிக பாசம் உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய் இந்த செய்தியை இதை கொஞ்சம் நம்ம ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் இல்ல. இப்படி ஒரு செய்தியை சொல்லுவாங்களா அப்படின்னு இருக்கும். இப்ப சில டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிளண்டா சொல்லிடுவாங்க, இன்னும் இப்போ நீங்கள் 6 months தான் இருப்பீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி. ஆனால் அது ரொம்ப நல்லது. ஸோ தட் தே கேன் ப்ரிப்பேர். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, தே கேன் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் காட். அது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷனை முக்கியமாக செய்ய முடியும். ஆனால் எசேக்கியா காலத்தில் அதெல்லாம் தெரியாது. உண்மையாகவே நாம் ரொம்ப ப்ரிவிலேஜ். நம்ம இதை பார்க்க அந்த அதிகாரத்தில் அதைத்தான் நான் ஃபைனலாக நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம அதாவது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், கர்த்தர் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் மிக மிக ஸ்லாக்கியம் உள்ளது. இவர்களுக்கு அதையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. மரணம் ஒரு பயங்கரம் அவங்களுக்கு. அதனால அதை கேட்ட உடனே எசேக்கியா வந்து பயங்கரமாக அவன் பாதிக்கப்படுறான். அடுத்தது, ஹி வாஸ் அ வெரி யங் பர்சன். அந்த சமயத்தில் அவன் 39 வயசு தான் அவனுக்கு. ஸோ அவன் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கும் இல்லையா. சீக்கிரம் செத்துருவ அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும். அது பெரிய பாதிப்பை அவனுக்கு உண்டாக்கிட்டு, அதுக்கு அவர் செய்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு சொன்னா, ஐ டோ நாட் நோ ஹவ் ஆர் ரெஸ்பான்ஸ் வுட் பி. சரி கர்த்தாவே, நான் நம்மிடத்துல வந்துடுறேன், நம்மிடத்துல இருக்கிறது எனக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்ல. அவர் எப்படி நினைச்சாருன்னு தெரியல. அவர் அழுகிறார். அழுதுட்டு அவர் சொல்றாரு, என்னை நினைத்து பாரும் அப்படின்னு. அவ்வளவுதான் அந்த ஜெபம். வேற ஒன்றும் அதுல ஜெபம் இல்லை. இதுக்கு இதே போன அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுல ஒரு அருமையான ஜெபத்தை பண்ணியிருப்பாரு. முதல்ல கர்த்தரை நல்லா துதிச்சிருப்பாரு, வர்ஷிப் பண்ணியிருப்பாரு. சேனைகளின் கர்த்தர் நீர், நீரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அப்படின்னு எல்லாம் அங்க சொல்லி, தான் செய்த தவறுகளை சொல்லி, அப்புறம் அவர் வந்து எங்களை நினைச்சு பாரும். எதற்குன்னா, நீர்தான் மெய்யான கடவுள்னு பூமி எங்கும் அறியணும்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராப்பர் வே, டிப்பிக்கல் வே ஆஃப் ப்ரேயரை அங்கே பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே இந்த செய்தி கேட்டோன்னா ஜஸ்ட் தன்னுடைய சிச்சுவேஷனை அவர் இடத்துல சொல்ற. ஸோ இட் இஸ் நாட் ஹவு லாங் யுவர் ப்ரேயர் இஸ். அதுதான் இங்கே பாயிண்ட். நாம் எவ்வளோ பெருசாக ப்ரே பண்ணுறோம், ரொம்ப நீட்டமாக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எப்படி சில சமயத்துல எல்லாம் சில ஜெபம் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பிரசங்கம் மாதிரி ஆயிரும் ஜெபமே. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சுருக்கமா 2 லைன், 2 வார்த்தை, 2 சென்டென்சஸா இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய நிலைமைய அவருக்கு சொல்லி, என்னை நினைத்தருளும் அப்படின்னு கேட்கிறாரு. எப்படின்னா, இப்போ அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல, நம்ம லூக்கா 18 இல்லை, மத்திய 18ன்னு நினைக்கிறேன், அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அந்த ஜெபத்துல ஆயக்காரன் ஜெபித்தது, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும், ஒரேதான், அவ்வளவுதான். வேறஸ் பரிசேயன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் லிஸ்ட், என்னெல்லாம் செஞ்சேன்னுலாம் சொல்லிட்டு இது பண்ணுவோம். இப்போ இங்கேயும் இவர் வந்து இப்படி ஒரு ஜெபத்தை செய்யறாரு. அநேகருக்கு என்னன்னு சொன்னா, இது ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயர், செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரேயர் அப்படின்னெல்லாம் இதை குறித்து சொல்லுவதை பார்க்குறோம். ஆனால் ஒரு டெஸ்பரேட் ப்ளீ, ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில், அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில், தனக்கு தன்னுடைய முடிவு இவ்வளோ சடிதியாக இருக்க போகிறது என்று அறிந்து, அதற்காக அவர் வந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் அவருடைய பயத்தை பார்க்கணும்.
ஏன்னா டெத் வந்து அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுக்கு பரிசுத்தவான்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்த அனைவருக்குமே டெத்து வந்து ஒரு பயத்தை கொண்டு வரும். ஏன்னா அதற்கப்புறம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்லையா, டெத்துக்கு அப்புறம் என்ன? ஒரு நித்திய வாழ்வு இல்லை? அந்த அந்த நித்திய வாழ்வு எப்படி இருக்கும்? கர்த்தரோட இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஸோ நமக்கு அது ஒரு நிச்சயம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை. இந்த நிச்சயத்தை யார் நமக்கு கொடுத்தா? இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே, நாம் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஸ்லைஸ். ஸோ வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ். எசேக்கியா ராஜா ஒரு காட்லி இருக்கீங்க, ஆனா அவருக்கு அந்த நிச்சயம் இல்லாததுனால அவர் பயந்தார், மரணத்தை குறித்து பயந்தார். அடுத்தது, அவர் இந்த ஜெபத்தை ஆலயத்துல போய் உட்காந்து கையை விரிச்சு ஜெபிக்கல. அப்படியே சுவர் பக்கமா முகத்தை திருப்பிக்கிட்டு, ஏசாயாவுக்கு கூட தெரியாத மாதிரி, ஏசாயாவும் எசேக்கியாவும் ஃப்ரெண்ட்ஸ், கான்டெம்பரரிஸ், ஆனா அவருக்கே தெரியாத விதமாக அவர் அப்புறமாய் தன்னை சுவர் பக்கம் திருப்பி கொண்டு அழுது, ஒருவேளை முணுமுணுத்திருப்பாரு, ரொம்ப சத்தமா கூட ஜெபிச்சிருக்க மாட்டார். இத பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதுதான் நான் சொன்னது போல, இது ஒரு சரியான ஜெபம் அல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டின்படி இது ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அது ஒரு சரியான அப்ரோச். ஏன்னா எந்த ஆசீர்வாதமுமே பழைய ஏற்பாட்டில், நீங்க இந்த கட்டளையின்படி நடந்தால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், நடக்காவிட்டால் இந்த சாபம் எல்லாம் உங்களுக்கு வரும்னு தான் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம உபாகமோ லேவியராகமோ இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும், அடுத்த 14 வசனம் சாபமாக இருக்கும். ஒரே கண்டிஷனல். ஒரே கண்டிஷனல். எஸ், ஒரே கண்டிஷன் என்ன? நீங்க கீழ்ப்படியணும், கட்டளையின்படி நடக்கணும். ஸோ பழைய ஏற்பாட்டு மக்களுக்கெல்லாம் நான் இதெல்லாம் செய்திருக்கேன் சுவாமின்னு சொல்றது ஒரு சரியான அப்ரோச் இன் ப்ரேயர். அதனால தான் அவர் வந்து அப்படி யோபு கூட அப்படி சொல்வார் இல்லையா? அது மாதிரி இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புது உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது வந்து அவசியம் இல்லை. நாம் அப்படி பண்ணுவதில்லை. ஏன்னு சொன்னால், நாம் யார் பேரில் ஜெபிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில், அவருடைய நாமத்தினாலே நமக்கு கிடைப்பதெல்லாம் கிருபை. நமக்கு கிடைத்திருக்கிறதெல்லாம், கிடைக்க வேண்டியது, கிடைக்க போவது எல்லாம் இலவசம். எல்லாம் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும். நாம் செய்த எந்த காரியமும் அல்ல. நாம் இப்போ கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுன்னா அதனால கீழ்ப்படியாமையே இருக்கலாமா? அதல்ல, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட். நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன்னு கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் பை மெரிட், இட் இஸ் நாட் பை வாட் வி ஹவ் டன். எவ்ரிதிங் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட் பை ஹிஸ் கிரேஸ். ஸோ அது அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அடுத்தது நமக்கு வந்து மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை குறித்தெல்லாம் நமக்கு வந்து என்ன நடக்க போகுது, முதல்ல நமக்கு என்ன நடக்கும்? உயிர்த்தெழுவோம் அல்லது அவரோடு கூட சேர்க்கப்படுவோம். அடுத்தது நம்முடைய மேனி மாறும், அந்த நித்திய மேனிக்குள்ளாக நம்மளுடைய சரீரங்கள் மாற்றப்படும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் டேக் பிளேஸ். அது டிரான்ஸ்பிகரேஷன், ஆக்சுவலி டிரான்ஸ்பிகரேஷன் வில் டேக் பிளேஸ். மறுரூபமாகுவோம். அதற்கு பின்பு நாம் அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் இருக்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு இந்த வசனங்கள் வேதத்தின் மூலமாக. So how precious the word of God, and how important that we should know these words of God, so that we can live a life meaningfully. எசேக்கியா ராஜா அவ்வளோ பெரிய நல்ல ராஜாவுக்கே அது இல்லாததுனால தான் அவர் அப்படி கலங்கி போனார், பயந்து போனார், அவர் வந்து அழுகிறார். சரி,
அப்போ இது அவருடைய இந்த டிஸ்ட்ரெஸ் டைம்லையும் அவருடைய பர்சனல் ஃபெய்த்தை குறித்தாலும் அவருக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், நான் எங்க போக போறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எங்க போறேன்னு இல்லை, அவங்க எல்லாருமே நினைக்கிறது நம்ம ஒரு பாதாளத்துக்கு போவோம் அப்படிங்கிற அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. தெர் இஸ் அ இட்டர்னல் லைஃப், தெர் இஸ் அ ஹெவன்லி அபோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கு இருந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் செயின்ஸ்க்கு தெரியவில்லை. அதிலே சிலருக்கு வெளிப்பாடுகள் இருந்திருக்கு, எசேக்கியாவுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஒரு சிலருக்கு, ஒரு சில பரிசுத்தவான்கள், ஏனோக்கு ஏனோக்கு எங்க, நோவா காலத்தில் இருந்தவர், அந்த சந்ததியில இருந்தவருக்கு இருந்தது. ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவருக்கு இருந்தது, ஆனா எசேக்கியாவுக்கு இல்லை. அதனால்தான் எசேக்கியா கலங்கி போனார். அப்போ நமக்கு 2 தீமோத்தேயு 1:10 தான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவ்வளவுதான். பாருங்க, நமக்கு மரணத்தை பரிகரித்து ஜீவனை நமக்கு வெளியரங்கம் ஆக்கினார். ஸோ ஆஃப்டர் டெத் யூ ஹாவ் லைஃப் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு செய்தி. ஆனா அந்த செய்தி எசேக்கியாவுக்கு இல்லை. ஒரு அருமையான பழைய காலத்து ஜிம்ரீவ்ஸ் பாட்டு ஒன்று இருக்கும், சம் கிளாட் மார்னிங் when this life is over I will fly away. ஆமா, அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வரும். I'll fly away, ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். ஆமா, I'll fly away. பியூட்டிஃபுல் சாங். அப்போ அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு இப்போ. ஆனா நம்ம கூட என்ன சொல்லுவோம், டேக் மீ ஹோம் லார்ட், இல்லை திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மைன், இப்படிலாம் அன்றைய காலத்திலிருந்தே நம்ம அந்த மாதிரி ஒரு போதனைகளிலும் நம்பிக்கைகளிலும் வளர்ந்திருக்கிறோம். ஆனா இவர்களுக்கு அது இல்லாததுனால கலங்கி போய் இருந்தான். அப்ப அவன் சொன்னது, ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உடனே வந்துச்சு. இப்படி அழுகிற மாதிரி ஆன உடனே வந்துச்சு. என்ன சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இதை இவ்வளவுதான் இந்த அதிகாரத்துல இருக்கு. இதை பற்றி நம்ம இந்த ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகம புஸ்தகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா அங்கிருந்து திரும்பி அந்த வீட்டின் முற்றத்துக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த பதில் வந்துடும். so quick you see God's verse. அப்ப எவ்வளவு தூரம் எசேக்கியாவை கர்த்தர் நேசித்திருந்தால், அவனுடைய கண்ணீருக்கு உடனே பதில். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நம்முடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரா? பட்சபாதம் இல்லாத தேவன். நம்ம எவ்வளவு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், மனபாரத்தோடு ஜெபிக்கிறோம், உடனுக்குடனே பதில் கொடுப்பார். நிச்சயமா அந்த பதிலை நமக்கும் தருவார். ஏன்னா அவர் எசேக்கியாவுக்கு செய்தது போலதான் நமக்கும் செய்வார். இங்கே அவன் கேட்டது மாத்திரம் இல்ல, அதாவது அவனுக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல, அதோடு கூட 15 வருஷத்தையும் கூட்டி கர்த்தர் கொடுக்கதை பார்க்க. கர்த்தர் எப்ப கொடுத்தாலும் நாம கேட்கறதை விட அதிகமா தான் கொடுப்பார். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரிடத்தில் எல்லாம் உண்டு, அவரால் எல்லாம் கூடும். அதனால நாம கேட்கறது கொஞ்சமா இருக்கலாம். ஒரு எங்களோட ஊழியர் செஞ்ச ஒரு சகோதரர், அவர் அண்ணே நான் தெரியாம போச்சண்ணே, நான் ஒரு மொப்பேட்டுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு ஒரு மொப்பேடு வாங்கினேன், அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு காரை கேட்டிருந்தா கூட கர்த்தர் எனக்கு காரை கொடுத்துருப்பாரு, மொப்பேடை கேட்டுட்டு மொப்பேட்டை போய் கேட்டேனே, நான் ஒரு காரை கேட்டிருக்கலாமேன்னு சொன்னார். அது மாதிரிதான் நாம தான் தெரியாம கொஞ்சமா கேட்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு எது நல்லதோ
அதை அதற்கு மேலாகவும் நாம் கேட்பதற்கு மேலாகவும் தருவார். எபேசியர் 3:20 யாராவது சொல்ல முடியுமா? நமக்குலாம் அது மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். எபேசியர் 3:20 வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்ய வல்லமுள்ள தேவன். வல்லவர் நம் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக. அதனால தட் ஷுட் பி அவர் ஃபெய்த். நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்யக்கூடியவர். இங்கே எசேக்கியாவுக்கும் அப்படிதான். இந்த வரலாறெல்லாம் ஏன் நாம படிக்கிறோம்? இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம்ம விசுவாசம் இன்னும் உறுதியாக்கப்படும், இன்னும் ஆழமாக்கப்படும். அதுக்காகத்தான் வசனங்களை ஏன் நாம் வாசிக்கணும்னா அதுல ஜீவன் இருக்கு, அது நமக்குள்ள கிரிய செய்யும். ஸோ இங்க பாருங்க, அப்ப அவர் வந்து தன்னைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். ஒரு லேடி இது மாதிரி ஜெபிச்சாங்க, யாருன்னு தெரியுமா? அன்னாள். வெரி குட், அன்னாள், கரெக்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேல்ல பார்ப்பீங்க, தன் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்தா. அவ ஒரு பையனுக்கு கேட்டா இல்லையா? ஆனா கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? 5. அதுக்கு அப்புறம் 5 பேர் பிறந்தாங்க. 5. பார்த்துக்கங்க. So God will always bless more than what we ask. அதனால that is the nature of God, our God. ஸோ இங்கேயும் அதே போலதான். அப்போ இதுல இன்னொரு அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு, என்னன்னா இன்னொரு 15 வருஷத்தை எனக்கு கூட்டி கொடுப்பாருன்னு சொன்னா நிச்சயமா எருசலேமையும் என்ன பண்ண முடியும்? அசிரியர்களிலிருந்து காப்பாற்றி தருவார். ஸோ அவன் மனசுல ராஜாவா அந்த பாரம் இருக்குது. இப்போ நெருக்கடி வந்துருச்சு அவன் சரீரத்துல, அதுக்காக அவன் ஜெபிக்கிறான். அதுக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமா கேட்டதுக்கு மேல கொடுக்கிறாரு. உடனே அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம நாட்டை எருசலேமை அசீரியர் கையிலிருந்து தப்புவிப்பார். ஸோ தட் இஸ் த கிங்லி ஃபீலிங், எமோஷன்ஸ். ஸோ அப்படியாக அவர் செய்கிறார். அடுத்ததான், நீ உன் தகப்பனாகிய தாவீதுக்கு ஒரு விசேஷித்த இடம் உண்டு இல்லையா வேதத்துல? அந்த தாவீதனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு சொன்ன அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இடைபெற்றிருக்கிறார். அதுல எசேக்கியாவும் ஒருத்தர். அந்த சிங்காசனம், அந்த லீனியேஜ் வரணும்னு அதற்காகவே பிசாசானவன் அதை எங்கெல்லாம் கட் பண்ணணும், அந்த லீனியேஜை கட் பண்ணிடணும். ஏன்னா அதுலதான் மேசியா வரப்போறாரு. அதனால அதை அப்படியே நிறுத்திடணும், அழிச்சிடணும்னு பிசாசும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முயன்றுகிட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் இங்க அவர்கிட்ட காப்பாத்துறதுக்கு காரணம், இன்னொரு காரணத்தை சொல்றாரு. என்ன? நான் தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையை காத்து கொள்ளும்படியாக நான் இன்று உன்னை காப்பாற்றுவேன், உன்னுடைய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்து, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இப்போ இவன் கேட்காத ஒரு நன்மையை அவர் கொடுக்கிறாரு. இன்னொரு, அவன் நம்பினா, அவன் நினைச்சா மனசுல அதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். அநேக சமயங்கள்ல நமக்கும் அப்படித்தானே, நாம மனசுல நினைப்போம், மனதின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் இல்ல, மன வேண்டுதல்களை கேட்கிற கர்த்தர். அப்படியாக இங்கேயும் அவர் எசேக்கியாவுக்கு என்ன சொல்றாரு? உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து நான் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். ஸோ அவனுக்கு சரீர சுகம் கொடுத்தது மாத்திரம் அல்ல, ஒரு ராஜாவாய் அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்வதற்கு அவருக்கு உதவி செய்கிறார். இங்க அவன் கேட்கல. இந்த எசேக்கியாவுடைய தகப்பன் இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, கர்த்தர் சொல்வாரு, நீ அடையாளத்தை கேளு, நான் உனக்கு அடையாளம் தரேன்னு. ஆகாஸ் கேட்க மறுத்துட்டான். இங்க எசேக்கியா கேட்கல, இந்த இடத்துல கேட்கல. இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல பாக்குறோம், அங்க கேட்கிறான்.
ஆனா இங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அந்த வசனம் இங்க வரலாம், இந்த இடத்துல அதை நாம் வைத்துக் கொள்ளலாம். ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒருவேளை அவர் கேட்டதாக நம்ம வாசிப்போம். அப்போ அங்க என்ன பார்க்கிறோம்னா, அவர் வந்து ஒரு அடையாளத்தை சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் எதை செய்தாலும் பெரிதாய் செய்வார், ஆச்சரியமாய் அற்புதமாய் செய்வார். இல்ல, அதுதான் நம்ம அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறது. கிரகிக்க முடியாதபடி காரியங்களை செய்வார். மிராக்குலஸ் வே, ஒண்டரஸ் வே. ஸோ ஹியர் ஆல்சோ என்ன பண்றாரு, அந்த சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன். அதாவது இப்போ நம்ம நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிளாக் எடுத்துக்கோங்களேன். நம்ம கிளாக்ல இப்போ வந்து டைம் வந்து 7:30 இல்ல. இப்போ இந்த 7:30 10 பாகைங்கிறது half an hourனே வச்சுக்கலாம். 1 hourனு வச்சுக்கிறத விட half an hourனே நாம் வச்சுக்குவோமே. இப்போ half an hour அப்படின்னா 10 பாகைனா பின்னோக்கி 5 மணி நேரம். அப்போ எப்படி 7, 6:30, 6, 5:30, 5, 4:30, 4:30 மணிக்கு கொண்டு வந்து விடுறது பாருங்க. அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படி நடக்கும்? சும்மா கிளாக் திரும்புறது இல்லையே. வெயில், அதுக்குரிய சூரியனுடைய நிழல், அந்த நிழல் வச்சுதான் அந்த பாகையை அன்னைக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க. சூரிய கடிகாரத்துல தான் அவங்க பார்க்கறாங்க, சன் கிளாக், சன் டயல். ஸோ அப்படின்னா அந்த நிழல்லாம் மாறணும். எப்படி அது கூடும்? கர்த்தரால் மாத்திரம் கூடும். இதே மாதிரி சூரியனை வச்சு ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறாரு. யாரோ கேட்டாங்க, அதுக்கு அவர் ஆமா செய்தார். ஆமா. சொல்லுங்க. சூரியனே நீ ஒரு மலையில போராடிட்டு இருக்கிறப்ப நிக்கும். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுன்னு கட்டளை யாரு இடுறப்ப யாரு நிக்கும். யாரு யார் காலத்துல? யோசுவா. யோசுவா யோசுவா காலத்துல பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் இப்படி பெரிய காரியங்களை ஏற்கனவே செய்திருக்கிறார், செய்வார், நமக்கும் செய்வார். நமக்கு இப்படி நம்ம சூரியனை கேட்கிறோமா? அந்த கேட்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? தெரியல. ஆனா கர்த்தர் நம்ம கேட்காமையே அநேக காரியங்களை அவ்விதமாய் நமக்கும் செய்வார். ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி என்னமோ நினைச்சுக்கிட்டு போவோம், அங்க ஒண்ணும் இல்லாம போகும். இப்படியா முடியும்னு நினைப்போம், அதாவே மாறி போகும். இதெல்லாம் நாம எதிர்பாராம காரியங்களை கர்த்தர் அற்புதமாய் செய்வார். அதே விதமா இங்கேயும் செய்றார். அதுதான் சொல்றாரு, இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரி, அதான் இதுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் வந்து ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன். அவருடைய மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆச்சரியமான செயல்பாடுகளை பார்க்கிறோம். அவர் எவ்விதமாய் தன் வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கையையும் நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதுல எல்லாத்துலயும் அவர் பாருங்க, அதை வந்து அவர் குறிப்பிட்டே சொல்றார், அதை குறிப்பிட்டே செய்கிறார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவது போல உடன்படிக்கைகளையும் அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். தாவீது கொடுத்த உடன்படிக்கையின்படி நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு அதாங்க அந்த இடத்துல அவர் சொல்றத பார்க்கிறோம். ஸோ ஒருவேளை நமக்கு எதிராய் பற்பல பிரச்சனைகள், மலை போல பிரச்சனையா இருந்தா கூட எல்லாவற்றையும் தகர்க்கக்கூடியவர் நம் ஆண்டவர். தடைகளை தகர்க்கிறவர் நம் முன்னே போகிறார். அவரை நம்ம முன்னால வச்சோம்னா அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் செம்மையாக்குவேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. இல்ல, நாம செய்ய வேண்டியது அவரை முன்னால வைக்கணும், அவ்வளவுதான். அவர் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்திடுவாரு. ஸோ இங்கேயும் அது மாதிரி அவர் செய்யறாரு. இதுல இன்னொன்று நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, கர்த்தர் பதில் அளிக்கிறாரு, ஆச்சரியமா செய்கிறாரு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையின் மேலாயும் அதிகாரம் கொண்ட நம் ஆண்டவர். பிகாஸ் he is the creator God. அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், எல்லாம்
அவருக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறது. இதை நாம் மறுபடியுமா இங்கே பார்க்கணும். சரி, இந்த வியாதிக்கு அவர் ஜெபிச்சு இந்த வாக்குத்தத்தத்தையும் பெற்ற பிறகு கூட இந்த எசேக்கியாவால புலம்பாம இருக்க முடியல. அவர் உனக்கு கூட்டி தரேன்ட்டாரு, உன்னை எல்லாம் பண்றேன்ட்டாரு. ஆனா இது எப்படி இந்த ஒரு இதுல இருந்து என்னை மீட்டாரேன்னு சொல்றதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு நன்றியோடு சொல்லுவதை போலவே ஒரு புலம்பலாகவும் அவர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு, இது என் நாட்கள் அறுப்புண்டு போகிறது என்று சொன்னேன், நான் பாதாளத்துல அடைபட்டு போவேன் என்று சொன்னேன், கர்த்தரை நான் உயிரோடு இருக்கிறவர்களோட நீ தரிசிப்பதில்லை என்று சொன்னேன். ஏன்னா சச் எ யங் மேன். அப்போ சடன்னா அப்படி பறிக்கிறது, அது சடன்னா பறிக்கிறது, அறியாம பறிச்சுட்டா அது வேற, மற்றவங்க தான் புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவனுக்கே சொல்லி பறிக்கும்போது அது பெரிய கவலையா இருக்கும் இல்லையா? அதுதான் அவன் அங்க பேசுறான். இனி பூலோக குடிகளோடு இருந்து நான் மனுஷரை காண்பதில்லை, என் ஆயுஸ் எப்படி இருக்கா, மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். இதை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நெய்கிற அந்த பாவுல அந்த நூலு திடீர்னு அறுந்து போயிடுச்சுன்னா பட்டுன்னு தெரிச்சிடும். அது எப்போ எங்கன்னு தெரியாது, தெரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் மெனி டைம்ஸ் அது என்ன ஆகும்னா அந்த அப்படியே நின்றுரும், எல்லாம் டடக் டக் டக் டக்குன்னு நிற்கும். அது வரைக்கும் ரெகுலராக டடக் 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 டடக்குணும். ஆனால் இது தெரிச்ச உடனே அங்கே அப்படியே சத்தமே மாறிடும். அப்போ என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். இதுதான் என்னமா இருந்துச்சு. அதாவது விடியற்காலம் மட்டும் அதையே நீங்க உன்னை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராத்திரி பூரா அந்த நினைவாவே தான் இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு அப்படியே மறந்து தூங்க முடியவே முடியாது. அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் 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 பில்டப் பண்ணுவீங்க. இப்போ அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, நமுட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் கூவினார். அங்க இருக்கிற அவங்கள சுற்றி இருக்கிற அந்த பேர்ட்ஸ், டெசர்ட் பேர்ட்ஸ், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன். ஏன்னா இவன் ராஜா, இவன் என்ன செய்யறான்னு எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறவங்க. அப்போ இவன் ரொம்ப அவன் எக்ஸ்பிரசிவா இருக்க முடியாது. ஆனா சுவத்து பக்கம் திரும்பிக்கிட்டு இப்படி புழுங்கி 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 அழுதுகிட்டு இருக்கான். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். So that is how he was earnestly praying to God, and God immediately heard his prayer. அதுதான் God's response, and God also sees what our response is, how we are affected, how we respond to his message, his news. அதுதான் இங்க ஒண்ணுதான் நம்ம பார்க்கிறது, நாம மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லக்கூடிய தைரியசாலிகளாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய ராஜா. இஸ் a godly king, God-fearing king, and a king who was loved by God, who answered his prayer. Yet he was a king who did not know what his future was. அந்த ஸ்டெயின்ஸ், கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவங்க ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் 2 பாய்ஸையும் அவங்க இறக்க கொடுத்து அந்த பெரியல் கிரவுண்டில் அந்த அம்மா சொன்னது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? பிகாஸ் he lives, I can face tomorrow, because he holds my future. இந்த நம்பிக்கை நமக்கு உண்டு, நமக்குத்தான் உண்டு. பாவம் அந்த பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லை. இதை குறித்தெல்லாம் பிரசங்கிக்கத்தான் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பாதாளத்தில் இறங்கி அவர்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி
அவர்களை அந்த நித்திய வாழ்வுக்கு அவர்களை எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்பே தெரியாது, அவங்களுக்கு ரட்சிப்பும் தெரியாது, ரட்சிப்பினால் கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனும் கிடையாது. ஏன் போய் அந்த பாதாளத்துல போய் அவர் பிரசங்கிக்கிறாருன்னா இதான் காரணம். இத்தனை பரிசுத்தவான்கள் அங்க அந்த பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அது என்ன இடம்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஷியோல்னு சொல்லுவாங்க. பற்பல பெயர்களால அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹெய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அபிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெல்லுன்னு சொல்லுவாங்க, கெஹனா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இத்தனை விதமா வேதத்துல இந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே நரகம்னு கிடையாது, என்னன்னு பார்க்கலாம். we are going to see. So இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்குது. அதிகாரத்தை வாசிக்கும் போது திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. இந்த ஈஸ்டர் டைம்ல மாத்திரம் நம்ம அந்த பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா? யூத ராஜசிங்கம், சங்கிலிகள் தெரிப்பட்டன, பாதாளம் எல்லாமே நம்ம பாடுவோம்ல. பட் ஆல் தட் இஸ் so meaningful when we read this chapter. அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். சரி, அவருடைய எண்ணங்கள்லாம் ஒரு மாதிரி. அதனால்தான் அவர் சொன்னார், என்ன, உம்மை பார்க்க முடிவதில்லை, ஜீவனுள்ளோர் பார்க்கிறது போல நான் அவரை பார்க்க முடியாது. ஸோ தட் ஷோஸ் how close he was with God. இப்போ இங்க இருக்கும்போது ஆண்டவரோடு அவன் நல்ல உறவுல இருந்தான். அதனாலதான் ஆண்டவரை நான் பார்க்க மாட்டேனே, ஆண்டவருடைய உறவு எனக்கு கிடைக்காதே, அப்படியே என்னுடைய கூடாரத்தை பேத்து போடுறீரே, மெய்ப்பன் தூக்கி போட்டது மாதிரி, இப்படின்னு எல்லாம் அவன் அதெல்லாம் இமேஜின் பண்ணி ஒரு இமேஜரியா பாட்டை பாடிக்கிட்டே இருக்கான். பட் நமக்கு அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, இப்போ அதுக்கான வார்த்தைக்கு அந்த அந்த இடத்துக்கு இவர்கள் என்ன நினைத்தாலும், அந்த பாதாளம்னு ஒரு தமிழ்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் நம்ம இதை குறித்து பல வார்த்தைகள்ல அதை புரிஞ்சுக்கலாம். அதை என்னன்னு பார்க்கலாம். ஷியோல், ஃபர்ஸ்ட் வார்த்தை ஷியோல், அது ஒரு ஹீப்ரு வார்த்தை. அர்த்தம் மரணத்தோர், ஜீவனற்றோர் இருக்கக்கூடிய இடம். இது நரகத்தை பற்றி சொல்லல, இது ஜீவனற்றோர். அதாவது இப்ப ஒரு உதாரணமா சொல்லலாம், சாமுவேல் ஒரு இடத்துல இருந்தாருன்னு சொல்லி நம்ம சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஒரு குறி சொல்லும் ஆவியை கொண்ட பெண்ணை கூட்டிக்கிட்டு போவாங்க. போய் சாமுவேல் இடத்துல குறி கேட்பாங்க. அந்த வாழ்க்கை சவுலுடைய வாழ்க்கையில ஞாபகம் இல்லையா? சாமுவேலை எழுப்புவாங்க. சாமுவேல் அந்த இளைப்பாறுகிற இடத்தில் இருந்தாருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துக்கு பேர் ஒரு இளைப்பாறுகிற இடம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. புதிய கற்பாட்டுக்கு இதுல நாம பார்க்கிறோம், நம்ம மரித்தவர்களா இருந்தா உடனே எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். உயிரோடு இருந்தா கூட்டிகிட்டே போயிடுவாரு அவருடைய வருகையில. ஸோ அந்த இளைப்பாறுகிற இடம், அந்த அப்புறம் கேத்தலிக் ஃபெய்த்தில் உத்தரிக்கும் ஸ்தலம், அதெல்லாம் நம்ம இடத்துல இல்லை, இந்த இதுல இல்லை. சரியா? அப்போ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, ஒரு இப்போ நம்ம கிரேவ் மாதிரி, இப்போ நம்மளுடைய கல்லறை மாதிரி, அதுல நமக்கு தண்டனையோ அங்க எதுவுமே அல்லது ஒரு நித்திய சந்தோஷம் அதுவும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் வேர் தி டெட் ஆர் பரீட். அதுக்கு பேர் தான் ஷியோல். இப்போ அடுத்ததா நாம பார்க்கறது அபிசோஸ், அபிஸ், பாதாளம், அதாவது பாட்டம்லெஸ் பிட். அந்த வார்த்தையை எடுத்து படித்தோம்னா ஒருவேளை நமக்கு அதை புரிஞ்சு கொள்ளலாம். அந்த பாதாளத்துல சங்கிலிகளை போட்டு
கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு தூதன் கட்டி வச்சிருப்பான் அப்படின்னு பார்க்குறோம். 1000 வருஷ அரசாட்சியில அதை பார்ப்போம். 1000 வருஷத்துக்கு அந்த சாத்தானை அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, சற்று காலம் கட்டி அடைச்சு வச்சு. வச்சிருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு இடம் அபிஸ். இட் இஸ் பிளேஸ் ஃபார் டிமன்ஸ். சரியா? இதுக்கான ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்குறோம். லூக்கா 8:31, 2 பேதுரு 2:4, யூதா 1:6. யாராவது ஏதோ ஒன்று எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று எடுத்து வாசிங்க. நான் ஒன்று எடுத்து வாசிக்கிறேன், நீங்க ஒன்று வாசிங்க. இந்த 3ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ். யூதா 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இங்க அந்தகாரம்னு சொல்லியிருக்குது. அதுதான் அபிஸ். பேதுரு என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஸோ இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் டிமன்ஸ். இங்க பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்குள்ள மறிக்கிறவங்க எங்க இருப்பாங்க? ஷியோல், அக்கார்டிங் டு தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதாவது இட் இஸ் லைக் அவர் கிரேவ், நம்ம கல்ற மாதிரி. சரியா? ஆனா இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடம் எதுக்கு? இந்த மாதிரி டீமன்ஸ்க்கு, பாவம் செய்த தூதர்கள், அசுத்த ஆவிகள். இன்னொரு இடமும் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் என்ன? கெஹனா. அது கிரேக்க வார்த்தை, த நியூ டெஸ்டமெண்ட்ல வரக்கூடிய வார்த்தை. அதெல்லாம் ஹீப்ரூவில் இருந்தது. இது நியூ டெஸ்டமெண்ட்ல வரக்கூடிய வார்த்தை கெஹனா. பொதுவா இந்த கெஹனாங்கிறது எந்த இடத்த சொல்லுதுன்னு சொன்னா, அந்த இன்னோம் பள்ளத்தாக்குன்னு சொல்லி எருசலேமுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய ஒரு மலைக்கடியில இருக்கிற பள்ளத்தாக்கு. இன்றைக்கு அது ஒரு குப்பமேடா இருக்கு. யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. சில இடங்கள்ல சொல்லுவாங்கல்ல, அந்த வழியா போனாவே ஆவி பிடிச்சிரும்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த முந்தியெல்லாம் கல்ற வழியாவே போக மாட்டாங்க. இப்பெல்லாம் தெளிவாயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள்ல ஒரு இருள் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த இன்னோம் பள்ளத்தாக்கு இஸ்ரேல்ல அந்த பகுதியில எருசலேமுக்கு பின்னால இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த மோளேகுங்கிற ஒரு விக்கிரகத்துக்கு குழந்தைகளை நரபலியாய் செலுத்தின இடம். எவ்வளவோ குழந்தைகளை அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட இந்த கங்கை நதின்ற இடத்துல அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கிட்ட போனீங்கன்னா, அங்கதான் அந்த பிணத்தை எரிப்பாங்க. பிணத்தை எரிய எரிய பிடிச்சு சாப்பிடுவாங்க. அகோரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி தான் அந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துக்கு பேர் தான் கெஹனா. அது ஃபைனலாக அதோடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹெல். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த இடம். அந்த இடம் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த இடம் பிசாசுக்காக சாத்தானுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம். அதில் தான் எல்லா 3 பேரையும் தழுவர். இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய கள்ள போதகர், அந்தி கிறிஸ்து, மிருகம், பிசாசு, சாத்தான், அவன் தூதர்கள், குட்டி சாத்தான்க எல்லாத்தையும் தள்ளக்கூடிய இடம் எதுனா இந்த இடம் தான். இதுக்கு பேர் தான் லேக் ஆஃப் ஃபயர், அக்னி கடல் அப்படிங்கிறது. நம்ம பொதுவாக எப்பவுமே இந்த நரகம்னு ஒரு வார்த்தை சொல்லி அது இந்த அக்னி கடல்னு நினச்சி எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் காட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். எனிவே, அதுதான் இந்த இடத்துல அவன் பாதாளம்னு சொன்னதுனால அதை பற்றி நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ மறுபடியும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, புலம்பிக்கிட்டே இருக்காரு. அந்த வசனத்தை 15 கொஞ்சம் வாசிங்க, எனக்கு ஃபுல்லா தெரியல. நான் என்ன சொல்வேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே. ப்ளீஸ் கண்டினியூ.
செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். அப்படின்றாரு. இங்க வந்து ஒரு நல்ல தீர்மானம் சொல்றாரு. நம்மளை போல புது வருஷத்துல நாம கூட நிறைய தீர்மானங்கள் எடுப்போம் இல்லையா? இங்கேயே அவர் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு அவர் என்னை நினைச்சு பார்த்தாரு, எனக்கு அப்படியே செஞ்சாரு. நான் என் ஆத்மாவில் ஏற்பட்ட அந்த கசப்பை நினைச்சு நான் ஜாக்கிரதையா நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை சுஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணீர். எனக்கு சமாதானத்துக்கு பதிலாக என்ன வந்துச்சு? ஆக்சுவலா கசப்பு வந்திருந்துச்சு. ஆனா என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். நாம நம்முடைய ஆத்மா இப்படி கசப்புனால நிறையவே கூடாது. அது இன்றைக்கும் நமக்கு ஒரு பாடம். ஆத்மா எப்பொழுதுமே சந்தோஷத்தினாலும் மகிழ்ந்தும் ஆண்டவருடைய the joy of the Lord should be there in our souls. கசப்பு வரவே கூடாது. the bitterness of anything, any kind, அது நமக்கு வரவே கூடாது. அது கர்த்தர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கசப்பு ஒருத்தர் மேல மன்னிக்கப்படாத குற்றங்கள், மன்னிக்க முடியாத குற்றங்கள், இப்படியெல்லாம் கசப்பு வரும். கர்த்தர் மேலேயும் கசப்பு வரும். இப்ப இவனுக்கு வந்தது அப்படித்தான். மகா கசப்பு வந்திருந்தது. ஆனாலும் தேவரீர் என்னை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. இது தாவீதும் அடிக்கடி அவருடைய சங்கீதத்துல சொல்லுவாரு. குழியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பார். அங்க நம்ம விட்டு ஜீவன் போயிருச்சுன்னா நம்ம பிரைஸும் பண்ண முடியாது, ப்ரேயும் பண்ண முடியாது, வசனத்தை நினைச்சும் பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம எப்ப செய்ய முடியும்? இப்பத்தான் செய்ய முடியும். இந்த நாட்கள் தான். அதனாலதான் இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த நேரங்கள்லாம் நமக்கு ப்ரெஷியஸ். whenever it is possible. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை பாடி 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 துதித்து அவரை ஆராதித்து ஜெபித்து அவருக்கு பிரியமா வாழ்ந்து விட வேண்டியது இந்த வாழ்க்கை மாத்திரம்தான். இதற்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நினைச்சு பார்த்தாலும் திரும்ப வராது. நினைச்சே பார்க்க மாட்டோம், பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம பிரெயின் எல்லாம் போயிடும். ஆல் அவர் திங்கிங் ஃபேக்கல்டி, எவ்ரிதிங் எல்லாம் அழிஞ்சு உருகி போயிடும். இல்லை, இப்பவே குழியில தோண்டி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வெறும் கொஞ்சம் எலும்புக கிடக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் would be. Our soul would have gone. So we have to be very, very careful in utilizing the time and opportunities we get in this life, in this earth. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். அங்கு போயிட்டு ஐஸ்வர்யவான் சொன்னா பத்தியா, என் சகோதரருக்கு போய் நீங்க ஆட்களை அனுப்புங்க எச்சரிப்புக்கு அப்படின்னு கேட்டார்ல, அதெல்லாம் நடக்காது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இங்கே தான் we can do it. தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை, அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. எவ்வளவு முக்கியமா இருந்தா எசேக்கியா அதை சொல்லுவார். யோசிச்சு பாருங்க. ஸோ இட் இஸ் அவர் பவுண்டன் டியூட்டி. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுவான் என்று சொல்லி, நான் எல்லாவற்றையும் நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன்னு சொல்வார். இப்ப கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வசனங்கள், இதெல்லாம் நம்ம தலைமுறைக்கு மாத்திரம் இல்ல, நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுல எல்லாம் தான் வித்தியாசம். உலக பிரகாரமான வாழ்க்கை இல்லை. உலக பிரகாரமானவங்க சொத்து தான் சேர்த்து வைப்பாங்க. அவங்க கன்சர்ன் அவங்க என்ன எப்படி ஃபியூச்சர்ல வாழ்வாங்க, அது எதுக்கு எப்படி வாழ்வாங்கன்னு அதுக்கான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை அது இல்லை. இவங்க எப்படி பரலோகத்துக்கு வருவாங்க, இவங்களுக்கு நான் எவ்வளவு தூரம் கர்த்தரை பத்தி சொல்லியிருக்கிறேன், அவங்கள எப்படி கர்த்தருக்கேற்ற விதமா உருவாக்கி இருக்கிறேன் நம்முடைய தலைமுறைகளை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு.
கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி இதெல்லாம் நல்லா இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம். இந்த இடத்துல அவன் இப்படியாக நல்லா தீர்மானிக்கிறான். நான் கசப்ப நினைச்சு நடந்துக்குவேன், ஆலயத்துல கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவேன், இதெல்லாம் சொல்றான். ஆனா எப்படி இருந்தான்னு பார்ப்போம். ஸோ 3 முக்கியமா, God spoke to me, God did it, what shall I say? சங்கீதக்காரன் சொன்னது போல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். தொழுது கொள்வேன். வேற என்ன நான் செய்ய முடியும்? இல்ல, அதே தான் அவரும் ஃபீல் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல அடுத்தது இந்த கூட்டி கொடுத்த 15 வருஷத்துல அவருக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேர் மனாசே, த மோஸ்ட் விக்கட் கிங். இவர் எப்படி காட்லி கிங்னு பெயர் பெற்றாரோ, மனாசே வாஸ் அ விக்கட் கிங். இவர் இந்த 15 வருஷத்து வாழ்க்கையில தான் பிறந்தார். வேற ஒண்ணுமே அதுல முக்கியமா பெரிய அச்சீவ்மெண்ட்டே அவர் எதுவுமே செய்யல. எவ்வளோ தீர்மானங்களை அங்க சொல்றாரு, ஆனா அந்த மாதிரி எதுவுமே அவர் அங்க செய்ததாக நாம் பார்க்கவில்லை. இவருடைய மனாசையினுடைய குற்றங்கள் எவ்வளவு தூரமா இருந்துச்சுன்னா, கர்த்தர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, இந்த யூதாவின் மேல நான் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருவேன் பிகாஸ் ஆஃப் த டெரிபிள் சின்ஸ் ஆஃப் மனாசே. மனாசையினுடைய குற்றத்தின் நிமித்தம் தன்னுடைய சொந்த ஜனங்கள், சொந்த நாட்டின் மேல கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் ஒரு கெடுதலான ஒரு மனுஷனா இருந்தான். அந்த மனுஷனை பெற்றது இந்த கூட்டி கொடுத்த இந்த 15 வருஷத்துல. இதுதான் முக்கியமா நடந்திருக்கு. அடுத்தது அதுதான். அப்போ அதுதான் நம்ம இங்க என்ன வாசிக்கிற கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம கர்த்தர் சொன்ன டைம்ல அவன் உயிர் போயிருந்தா ஒரு நல்ல கிங்கா அவன் போயிருப்பான். அதை விட்டுட்டு அதை கூட்டிக்க வருஷத்தை கேட்டதுல அந்த வருஷத்துல அவனும் அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருந்து இறங்கிடுறான். என்னப்பா 39ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம், ஹவு ஹி கேம் டவுன் இன் இஸ் ஸ்டாண்டர்ட். அடுத்து ஒரு பெரிய ஒரு ஒரு பாதகம் என்னன்னு சொன்னா, அவனுடைய பையன். சில சமயங்கள்ல கர்த்தர் நம்முடைய காரியங்களை டிலே பண்றாரு, ரொம்ப பிடிவாதமா நம்ம சில காரியங்களை கேட்டா, வேற கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன்னு கொடுத்துருவாரு. ஆனா how far it would be a blessing for us தெரியாது. We do not have that much of wisdom. அவர் கொடுத்ததை காத்து கொள்ளவோ அவர் கொடுத்ததை சரியா பயன்படுத்தவோ நமக்கு ஞானம் கிடையாது. அவருக்கும் அதே விதமா தான். அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த நாட்கள்ல அது ஆபத்தான ஒரு விளைவை கொண்டு வரும்படியாக முடிந்தது. 38, 21, 22 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார். இதுல ஒரு முக்கியமான செய்தி நமக்கு இருக்கு. ஏசாயா அவனுக்கு ஒரு மெத்தடை சொல்றாருங்க, அதை கொண்டு வந்து அவருக்கு போடுங்க, அது அவருக்கு சுகத்தை கொடுக்கும், அதுல அவர் பிழைப்பாருன்னு சொல்லி. ஒருவேளை இந்த வியாதி வந்து என்ன வியாதி, இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் தே ஆர் சோ கியூரியஸ் அண்ட் சே அதுதான் கேன்சர், கைண்ட் ஆஃப் அ கேன்சர், ஸ்கின் டிசீஸு, என்னென்னமோ சொல்றாங்க. வாட் எவர் மேபி, ஏதோ ஒரு டிசீஸ். இன்னைக்கு தான் நமக்கு என்ன டிசீஸ்னு இல்லையே, எத்தனையோ டிசீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இருக்கும் ஏதோ ஒரு டிசீஸ். அந்த டிசீஸுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை சொன்ன கர்த்தர் இப்படி 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொன்ன அந்த கர்த்தர் அவனுக்கு அந்த நோயை சுகமாக்குறது பெருசா? ஒரே வார்த்தையில சுகமாக்கி இருக்கலாம் இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான், அவன் சுஸ்தமாவான் இல்லையா? ஆகுமா ஆகாதா? கூடும். கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கும் வல்லமையா இருந்துச்சு, இன்றைக்கும் வல்லமை உள்ளதா தான் இருக்கு. அதே வல்லமை தான். ஸோ இட் குட் ஹவ் பீன் பாசிபிள். ஆனா இங்க நம்ம ஒரு காரியத்தை கத்துக்கிறோம் என்னன்னு, அந்த பிளவையின் மேல
அந்த அத்திப்பழ அடையை கொண்டு வந்து வை. ஸோ விச் மீன்ஸ் ஒரு மெடிகேஷன். இன்னைக்கு நிறைய பேர் மெடிசின்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வித் தேர் பிலீஃப், வித் தேர் ஃபெய்த் தட் காட் வில் ஹீல். டெஃபினெட்லி காட் வில் ஹீல், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிற அந்த ஞானத்தின் மூலமாகவும் கொடுத்திருக்கிற இந்த உபகரணத்தின் மூலமாகவும் நாம் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றது வந்து இட் இஸ் லைக் டெஸ்டிங் காட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் வாட் காட் ஹஸ் கிவன் அஸ். இதுதான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இப்போ நமக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லும்போது, மொபைல் யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லும்போது, இல்லை நான் மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னோம்னா எப்படி நமக்கு செய்தி கிடைக்கும்? எப்படி நம்ம வந்து உடனுக்குடனே என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி இல்லையே, அது மாதிரி தான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஞானத்தை வந்து அதுதான் டாக்டர்ஸ்க்கு அவர் அந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் அதற்காக படித்து அதன் மூலமாய் அதை அவர் செய்கிறார். அவங்க மூலமா, அவங்க கொடுக்குற மருந்துகள் மூலமா நமக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. இன்னைக்கு அதுலயே நிறைய பர்வர்ஷன்ஸ் வந்துச்சு, கரப்ஷன்ஸ் வந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் when you are a child of God and when you pray for the treatment, God will definitely give you the right treatment. உங்களுக்கு வேண்டிய சரியான சிகிச்சையை கர்த்தர் நமக்கு தருவார். அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் தான் நமக்கு சுகத்தை தான். நம்முடைய பிலீஃப் என்னன்னா, ராமராவு இல்லைன்னா என்னது விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் நமக்கு வந்து சுகம் கொடுக்கறது இல்லை. நமக்கு கொடுக்கிறவர் வந்து கர்த்தர். அவர் கையில இருந்தா பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் தான் சுகம் தருவேன், இல்ல இனி நீ இந்த உபாதையை காண மாட்டாய். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனா அதற்கான வழியை அவர் சொல்லி கொடுக்கும்போது, அந்த வழியை நமக்கு அவைலபிளா நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும்போது அதை நாம் செய்யணும். இங்கேயும் அதே தான் செய்யறாரு. இப்போ அவர் சுகமாக்கின மக்களை எல்லாம் பாருங்களேன். நம்ம புதிய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் சுகமாக்கின மக்களை எல்லாம் பார்த்தா எத்தனை விதத்தில் அவர் சுகமாக்குறாரு. ஒன்று இங்கே இருந்துகிட்டு சொல்றாரு, அங்க வந்து சுகம் கிடைச்சிருச்சு. ஒரு இடத்துல நேர்ல போய் அங்க சுகம் பண்றாரு, செத்த பிள்ளைய எழுப்புறாரு. இல்ல ஒரு சில இடத்துல கைய வச்சாரு, பட்டாங்க. குஷ்டரோகிகள்ல கையை தொட்டு அவங்களுக்கு சுகம் பண்ணாரு. ஒரு குருடனுக்கு அவர் என்ன பார்வை அடைவாயாகனாரு, அவன் பார்வை அடைஞ்சிட்டான். இன்னொருத்தனுக்கு உமிழ் நீரை வச்சு மண்ணை வச்சு குழப்பி பூசி, ஸோ அது இந்த உமிழ் நீர் மண் இதெல்லாம் என்ன, இஸ் யூட்டிலைசிங் ஆல் த மெத்தட்ஸ், ingredients, processes, and giving the healing. Through that he gives the healing. So இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். So God gives, he can do, he is sovereign, he can do it in any way he wants. But it is only he who gives us healing. He is the healer. அதை மாத்திரம் நாம புரிஞ்சுக்கணும். இங்க இந்த அதிகாரத்துல இந்த இடத்துலதான் அந்த வசனம் இருக்கு. நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தார். ஆனா அடையாளத்தை முன்னாலேயே 7ஆம் 8ஆம் வசனத்திலேயே சொல்லிட்டார். பாகை திரும்பும், அங்கேயே அவர் சொல்லிட்டார். ஆனா இந்த அதிகாரத்துல வசன பிரகாரம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கடைசியா அதை சொல்லிதான் முடிக்கிறார். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் நாட் பி ரிஜெக்டட் in the name of faith. அது இப்போ கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. அதில் எவ்வளோ சாட்சியா ஒரு நாளும் 6000 7000 பேர் எல்லாம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ் அண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கம் தேர், கெட் ஹீல்ட் அண்ட் தே கம் டு நோ இட் இஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை அதில் வந்தவங்கள குறைஞ்சது ஒரு 1000 பேராவது கர்த்தரை பற்றி அறிந்து செல்வார்கள். தினமும் அன்னிதினமும் இது நடக்குது. They start with the prayer and they pray. They also have a chapel
எந்நேரம் கூட்டமா தான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவர்களை கொண்டு கர்த்தர் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கார். அதனால யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த மெடிக்கல் ஃபீல்டை அல்லது அதை ரிஜெக்ட் பண்றதோ அதை வேண்டான்னு நினைக்கிறதோ தவறு. நமக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் அவசியம் இல்லை. விசுவாசம் அப்படின்றது எனக்கு என்னுடைய கூட கலீக் அவங்க இந்த மாதிரி ஃபெய்த்து. அதனால அவங்க எவ்வளவு வேதனையை சகிச்சாங்க தெரியுமா? ஈஸிலி இட் குட் ஹவ் பீன் சால்வ்டு. அப்படியே எனக்கெல்லாம் தாங்கவே முடியாது. நல்ல ஜெபிக்கிற பெண் தான். ஆனா இந்த ஒரு விசுவாசம் இருந்ததுனால அவங்க ஆனா இப்ப என்னன்னா பிரஜாதியார் பார்க்கும்போது நீங்க இவ்வளவு விசுவாசிச்சீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே அந்த ஹீலிங்கே அவளுக்கு கிடைக்கல. ஈவன் ஆஃப்டர் தட், ஈவன் நவ் ஷி இஸ் சஃபரிங். அது அவளா அவ்வளவு தூரத்துக்கு அது என்னச்சுன்னா வருஷன் ஆகிட்டே போயிடுச்சு. அந்த காலு நகங்க விரல்கள் எல்லாமே அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பலவீனமான ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. காரணம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அவ கொஞ்சம் சீரியஸா அதை எடுத்திருந்தா. ஆனா அவ வைராக்கியமா என்ன செய்வான்னா அத்தனை வலியோடு கூட படிக்கட்டு ஏறி தான், அவ டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, படிக்கட்டு ஏறி தான் போவான். வேற வழி இல்லை, அங்கதான் அப்படிதான் போய் ஆகணும். அவ ஒன்றும் அதுக்காக கிளாஸஸ் கீழே கேட்கல, கீழே இருந்துக்கிறேன்னு எந்த எக்ஸ்கியூஸும் கேட்கல, யாரும் அவளுக்காக சொல்லவும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா இவ மருத்து இவளா வேணான்னு எடுத்துக்கிறா, அப்ப இவளா படட்டும் அப்படிங்கிற மாதிரி யாருமே அவளுக்கு சப்போர்ட்டிவா இல்லை. பட் நாங்க அவள்கிட்ட சொல்லுவோம், ஏன் இப்படி செய்யற, கேளு செபி, ஆண்டர் உனக்கு சொல்லுவாருன்னு எல்லா வசனங்களாம் சொல்லுவோம். ஆனா அவளுடைய ஸ்ட்ராங் ஃபெய்த் என்னன்னா கர்த்தர் என்னை குணப்படுத்துவார் அப்படின்னு அவளுக்கு அந்த பலனை கொடுத்தார், இல்லைன்னு நான் சொல்ல. அது ஒரு ஆச்சரியமான விதம். அவள் அந்த பலனோடு அத்தனை வேதனைகளோடு அவள் ஏறி சென்று அவளுடைய வகுப்பெல்லாம் நடத்தி அவள் ஹெச்ஓடி ஆகி அத்தனை பொறுப்புகளை செய்து அதெல்லாம் செய்து முடிச்சு அவர் ரிட்டையர் ஆகி போனான். பட் அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ ஹியர் இன் திஸ் சாப்டர் வி ஃபைண்ட் காட் யூசஸ் நேச்சுரல். அதுக்காக உடனே நான் இயற்கை வைத்தியம் தான் போகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. வைத்தியம் தவறில்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு. he can use anything and give our healing. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ புலம்பின பிறகு அவர் ஒன்று கேட்குறாரு, நான் எப்படி திரும்ப ஆலயத்துக்கு போவேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஸோ வேர் he wants to go again, he only wants to go to the temple of God. இப்போ நமக்கெல்லாம் நல்லா சுகமாகி நல்லா வந்த உடனே நாம் என்ன நினைக்கணும்? கர்த்தரிடத்துல போய் ஆலயத்துல போய் நன்றி செலுத்தணும் இல்லை? அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும் அப்படிதான். நம்ம எதுனாலும் உடனே போய் கர்த்தருக்கு நன்றி செலுத்ததான் நாமளும் பிரியப்படுகிறோம். எசேக்கியாவும் அப்படித்தான், அவர் அப்படிதான் அங்கேயும் சொல்றார். அப்போ ஆலயத்துக்கு போகிறதுக்கும் எசேக்கியாவுக்கு சுகத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சுகவீனமாய் இந்த வியாதியோடு அவன் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆலயம் அன்றைக்கு அப்படிதான், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிரீஸ்ட் உள்ளவே விட மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு அந்த வியாதி சுகமானது உடனே அவனுக்கு போய் ஆலயத்துக்கு போக முடியும் என்பதற்கு அவன் இங்கதான் அடையாளத்தை கேட்கறதா நாம பார்க்கிறோம். சரி, இதுதான் கடைசி வசனம். அடுத்த அதிகாரத்தை குறித்து அடுத்த ஸ்டடியில பார்ப்போம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில எக்ஸ்ட்ரா இதை பேச வேண்டி வந்ததுனால ஜெபிக்கலாம். யாராவது பண்றீங்களா? சரி, anyone who can pray? நல்லதா. தகப்பனே, இந்த நல்ல
நல்ல பண்ணுங்க. வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி. ஆம் சுவாமி, ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்கென்று நாங்க அதை செலவிட எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. காலம் குறுகினது சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்க இன்னும் அதிகமாக ஆயத்தப்பட, மற்றவங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. நன்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்மை துதிக்கும் துதி, உம்மை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய நாவிலும் வீட்டிலும் இருந்து எழும்புறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் இசைக்கியாவுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. சுவாமி, இன்னும் அதிகமாக உண்மை கிட்டி சேருவதற்கு எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சித்தம், என்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அதை கொஸ்டின் பண்ணாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. சுவாமி, உங்களுடைய காலத்துல எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேளையில எங்களோடு கூட தங்கியிருங்க. தொடர்ந்து நாங்க படிக்க போகிற காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாக எங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண, ஒவ்வொரு நாளும் உண்மை நெருங்கி ஜீவிக்க, என்ன நோக்கத்திற்காக இந்த புதிய வருஷத்தை கூட காண நீங்க கிருபை செய்திருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரு அடிகோலாக அமைகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலையும் டைம் ஸ்பேர் பண்ணி எங்களுக்காக அவங்க எடுக்கிற எஃபர்ட் ஒவ்வொன்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க. மகளை அதுக்கு ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக வைத்திருக்கீங்க, தொடர்ந்து பயன்படுத்துங்க. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட தருணங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அதை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கருத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். உமக்கு சித்தம்னா அடுத்த வாரம் இணைந்து இந்த ஸ்டடியை கண்டினியூ பண்ற வரைக்கும் உங்களுடைய கிருபை இரக்கம் பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சு மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். Thank you, sister. Thank you everyone. Good night to all. Good night to all. God bless you all.